திஸ் இஸ் அவு டெய்லி ரொட்டீனில் இது தேர்ஸ்டே ஈவினிங் போலங்க. நான் வந்து நைட்டுக்கு வந்து பூரி தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். சரி ஓகே டின்னருக்கு வந்து பூரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் அத்தையும் மாமாவும் பூரி பண்ணியிருப்பாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே பூரியே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. மாவு பிசையலாம்னு சொல்லிட்டு மாவு பிசைகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ரவை வந்து ஒரு டீ குடிக்கிறோம்லங்க ஒரு டம்ளர், அதில் வந்து ஒரு கப் ரவை மட்டும் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மாவு பிசைறதுக்கு வந்து நாங்கள் வந்து கடை மாவில் அதிகமாக வாங்க மாட்டோங்க. ரேஷனில் வாங்குகிற கோதுமையை க்ளீன் பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து வச்சுக்குவோங்க வீட்டில். அது வந்து சளிச்சு எடுத்து ஒரு தேவையான அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கிட்டு அதில் உப்பு கொஞ்சோண்டு வந்து சோடாப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி ரவை நம்ம ஊற வச்சோல்ல அந்த ரவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணுங்க. அப்புறம் பேனில் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு வெள்ளை கிளாத்தை வச்சு ஒரு மணி நேரமாட்ட செட் பண்ண விட்டுறேனுங்க பூரி. நான் வந்து நைட்டு பூரி ஒரு 7:30 போல் போட ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 6:30 அட்லீஸ்ட் ஒரு 5 o'clock வச்சு மாவு பிசைஞ்சு வச்சுருவேங்க. ஏன்னா அப்போ தான் ரொம்ப மாவு ஊறினா தான் ரொம்ப நீட்டாக இருக்குங்க பூரி பார்க்குறதுக்கு அப்படியே பஃபியாக எழுந்திரிச்சு வரும். அதுக்கப்புறமா ஒரு 7:30 போல் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. உருண்டை பிடிச்சி அப்பப்போவே வந்து நான் மாவு இது பண்ணிங்க இதில் வச்சு அழுத்தி போட்டுருவேங்க. எங்கள் வீட்டில் பூரி இப்படி தாங்க நான் சுட்டு எடுத்தேன் எப்போவுமே. இந்த ட்ரிக் வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வச்சு பூரி அப்படிங்கிறதுலாம் வந்து அதிகமாக சாப்பிட்டதே இல்லை. ஏன்னா அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பூரி. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சுங்க. என்னோடய மாமியார் சுடுவாங்க பூரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தாங்க இது. நான் மோஸ்ட் ஆஃப் சமையல் குக்கிங்கே வந்து என்னோடய மாமியார்கிட்ட இருந்து தாங்க கற்றுக்கிட்டேன். எனக்கு இப்படி தாங்க ஈவினிங் ரொட்டீன் போயிடுச்சு.